கரூர் நெரிசல் விபத்து சிபிஐக்கு விசாரணை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நியூடெல்லி கரூர் மாவட்டத்தில் நடிகர் அரசியல்வாதி விஜய் தலைமையில் டிவிகே கட்சி நடத்திய பேரணியில் ஏற்பட்ட நெரிசல் விபத்தில் 41 பேர் உயிரிழந்தது. இந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஜக மேற்கு மாம்பலம் கவுன்சிலர் உள்ள ஆனந்தன் தாக்கல் செய்த மனுவை மதராஸ் உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்தது. அதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை இன்று உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை விசாரிக்க தீர்மானித்துள்ளது. மனுதாரர் தரப்பில் தமிழ்நாடு போலீஸ் நேர்மையான விசாரணை நடத்த முடியாது, எனவே சிபிஐ விசாரணைக்கு அவசியம் என்று வாதிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தின் முடிவை நோக்கியுள்ள அனைவரும் இவ்வழக்கின் போக்கில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இது கரூர் நெரிசல் விபத்துக்கு நீதியை கோரும் நடவடிக்கையை புதிய கட்டமாகும்.